திடீர்னு எல்லாருக்கும் வீட்டில் கோல்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி இருக்கவே இருக்குது நாட்டுக்கோழி இல்லைன்னா வாத்து. நைட் டைமில் நாட்டுக்கோழி பிடிச்சி க்ளீன் பண்ண முடியாது, ரொம்ப லேட் ஆயிரும்ன்ட்டு போய் கடையில் வாத்து வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி அதை தான் சமைக்க போகிறோம். வெளியவே சமைச்சாச்சு. வாத்து ரொம்ப நேரம் வேகும், ஸோ உள்ளே வைக்க முடியாதுன்ட்டு. அப்படியே நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு ஒரு சப்போர்ட்டாக பண்ணிடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ சளி பிடிச்சதுன்னா வாத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போலேருந்தே சொல்லுவாங்க. அதனால தான் வாத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் இலை வாத்து தான் இருந்தாலும் வந்து நம்ம வெளியவே வச்சு வச்சிடலாம், நல்லா வந்தால் தான் நல்லா இருக்குன்ட்டு வெளியே வச்சாச்சு. என்ன ஐடியா? நைட் டைமில் உனக்கு விளாட்டாடா ரே, பார்த்து ஏதாச்சும் பூச்சி வந்துட போகுது. வாத்துக்கறிக்கு எப்பயுமே நம்ம நாட்டுக்கோழிக்கோ இதுக்கோ இந்த அரைச்சி மசாலா ஊற்றுற மாதிரி ஆட்டி ஊற்றுற மாதிரி ஊற்ற தேவையில்ல. அப்படியே வணக்கி விட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வணக்கினாவே போதும். அதனால் இதுக்கு ஆட்டி ஊற்றுற வேலைலாம் இல்லை, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைச்சா போதுன்ட்டு வணக்கி விட ஆரம்பிச்சாச்சு. உனக்கு வாத்துக்கறி எப்படி வேணும்? எப்பயும் செய்கிற மாதிரி செய்யட்டுமா? அம்மா செய்கிறது பிடிக்குமா? என்ன தம்பி? நான் செய்கிறது நல்லா இல்லைனாலும் சாப்பிடுவியா? ஏன்? நான் செய்கிறத சாப்பிட்டு தான் ஆகணுமா? சூப்பர் சூப்பர். வாத்துக்கறியை ரொம்ப அலசவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிளட்டோடு சமைச்சா தான் நல்லா இருக்கும்பாங்க. இருந்தாலும் நான் ஒரு டைம் அலசிடுவேன், அவ்வளோ பிளட்டோடு போட பிடிக்காது. செய்யுங்க அம்மா வாத்துக்கறி கிண்டி விட்டுட்டு வரேன். கிண்டாம விட்டா ஒரு பக்கமாக அடி பிடிச்சிருங்களா? ஆமாம், ஒரு பொருள் இருக்கப்ப அதே பொருளை மறுபடியும் காசு போட்டு வாங்கக்கூடாது. அதே பொருளை திருப்பி மாற்றக்கூடாது. காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லை, கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறோம். பெரியப்பா ஏன் இப்போ அண்ணா நோட்டில் கிழிச்சு வச்சிடுறானா? அது மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குறோம். கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டாதான் நல்லா ஒரு பெருசாக கற்றுக்குறேன். திட்டுறதுக்கு கற்றுக்குறியா? ஏன்? ஏய் தம்பி அப்படி ஏய் அம்மா சும்மா விளையாடுறா. ஓகே ஓகே. ஏய் அம்மா அப்படிலாம் தட்டக்கூடாது, மரியாதையாக பேசினா ஓகே. பெரிய பையனானாலும் விட்டுட்டு போக மாட்டியா? ஏன்? தொலைஞ்சிருவியா? பெரிய பையனானதுக்கப்புறம் எல்லாம் எங்கே போவீங்கன்னே தெரியாதுடாடே. இப்போ எல்லாம் டைலாக் விடுவீங்க. கொஞ்சம் வயசானோடனே யார் நீ அப்படிம்பீங்க. தேங்க்யூ தண்ணி கொண்டு வந்து தந்ததுக்கு. தண்ணி அப்படியே ஊற்றிடலாம். ஓகே டன். தேங்க்யூ தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு. தண்ணி ஊற்றினேன், அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் வச்சு மூடினேன்.
வாத்துக்கறியில் பெருசாக வந்து சதை இருக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய எலும்பு தான் இருக்கும், இருந்தாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ இட்லி வாத்துக்கறி தான் செஞ்சாச்சு. சளிக்கு நல்லா இருக்குது சாப்பிட்றப்ப. ஸோ இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி தம்பியோட கலகலன்னு பேசிக்கிட்டே சமைச்சதில் டைம் போனதே தெரியல. அவனும் நல்லா சாப்பிட்டு அவனும் ரெஸ்ட் எடுத்து போயிட்டான். பகலில் செஞ்சால் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு சரியாக சாப்பிட முடியாது, நைட்டே செஞ்சாச்சு.